lean upon their own understanding. நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் Whatever good things that we are having, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். we need God to be with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா When we need God to be with us, முழு இதயத்தோட அவரை நேசிக்கணும். we have to love him with our whole heart. நாம் போற வழியெல்லாம் நினைத்துக் கொள்ளணும். We have to acknowledge him in all our ways. நான் அநேக இடங்களுக்கு போகும்போது when many times I go to many places, நான் ஜெபத்தோடு போவேன். I used to go with prayer. ஜெபம் பண்ணினே போவேன். I used to be praying all along. அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். And many times I used to pray. கர்த்தரை நினைச்சுக்கொண்டே இருப்பேன். I used to think and acknowledge God. அத போற காரியங்களை கர்த்தர் மிக அழகா வாய்க்க பண்ணுவார். And many times God prosper everything in all the times. ஏனென்றால் நான் போற பாதை எனக்கு தெரியாது. Because I don't know where I am going. ஆனா கர்த்தரை நினைக்கும்போது But when I think and acknowledge God, என் பாதையை செவிப்படுத்துவார். and he sets my path right. இந்த வார்த்தை கேட்கிற those people who are listening to this என் word, அன்பு தேவ வாலிபனே, young man of God, அருமையான வாலிப மகளே, my dear young daughter, அருமையான குடும்ப தலைவரே தலைவியே, dear husbands and wives, அருமையான அம்மாமாரே, dear mothers, அருமையான அப்பாமாரே, dear fathers, உங்க வழிகள் எல்லாம் all your ways அவரை நினைத்துக் கொள்ளுங்க.